ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் cookery. இன்னைக்கு நாம இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்பவே ஹெல்தியான டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ஹெல்தியான மில்க் ஷேக் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த டிராகன் ஃப்ரூட்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம். அதனால இந்த சம்மர் சீசன்ல கண்டிப்பா எல்லாரும் சாப்பிடலாம். இத டயட்ல இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம கெட்ட கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கும். இப்போ இந்த பழத்தை கட் பண்ணிடலாம். முதல்ல இந்த 2 சைட்ஸையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை இந்த மாதிரி பாதியா கட் பண்ணிக்கலாம். இந்த பழத்தோட விதை பாத்தீங்கன்னா சப்ஜா சீட் மாதிரியே இருக்கும். அடுத்தது இதையும் பாதியா கட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட தோலை இந்த மாதிரி கைய வச்சு எடுத்தாலே வந்துரும். ஈஸியா ரிமூவ் ஆகிரும். பாருங்க எவ்வளவு ஈஸியா எடுத்துடலான்னு. எல்லா ஃபிளஷையும் இதே மாதிரி தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த டிராகன் ஃப்ரூட்ல விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இது சாப்பிடும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகரிக்கும். கேன்சர் நோய் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டிஆக்சிடென்ட் அப்புறம் பீட்டா கெரட்டின் இந்த பழத்துல நிறைய இருக்குது. இது தொடர்ந்து சாப்பிடுறதுனால ஹீமோகுளோபின் அளவும் அதிகரிக்கும். இப்படி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இந்த பழத்துல இருக்குது. அடுத்தது ஜூசர் இல்லனா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுடலாம். இந்த டிராகன் ஃப்ரூட்டை தனியா சாப்பிடும் பொழுது அவ்வளவா டேஸ்ட் இருக்காது. அதனால குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்கும் போது ஜூஸ் இல்லைன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் போல செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அதுல இருக்கக்கூடிய சத்துக்களும் அவங்களுக்கு முழுமையா கிடைக்கும். இதை கட் பண்ணதுக்கு அப்புறமா அதுல 1 கப் நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்ச குளிர்ந்த பால் சேர்த்துக்கலாம். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடுதலாவோ இல்ல குறைவாவோ சேர்த்துக்கோங்க. தேனுக்கு பதிலா சர்க்கரை இல்லனா பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஸ்மூத்தா பிளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு கப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மில்க் ஷேக் ரொம்ப கூலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி பால் நல்லா கூலா இருக்கிறதுனால நான் இதுல ஐஸ் கியூப்ஸ் சேர்க்கல. அதுக்கு மேல 1 ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமும் சாக்லேட் சிரப்பும் ஊத்தி இருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான டிராகன் ஃப்ரூட் மில்க் ஷேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு இதை நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம cookery சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.